என்ன தெரியும் உங்களுக்கு என்னையும் அவரையும் பத்தி? நான் தொல்காப்பியனோட பொண்டாட்டி இல்ல. அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நான் வேற ஒருத்தரோட மனைவி. ஆனா தொல்காப்பியனோட ஒரே வீட்டுல இருந்துட்டு இருக்கேன். கலங்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். தம்பிரான் கானல், அது ஒரு அழகான மலை கிராமம். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அந்த மலை கிராமத்துல தான். பறவைகளும் மிருகங்களும் ராத்திரி பகலா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். எங்க கிராமத்துல இருந்தவங்க நிறைய பேர் பல காலம் வரைக்கும் பஸ்ஸையே பார்த்தது கிடையாது. அங்கதான் நான் பிறந்தேன். நானும் என்னோட 10-12 வயசு வரைக்கும் பறவைகள், விலங்குகள், எங்க ஊர் மனுஷங்க இவங்களை தவிர வேற யாரையும் பார்த்தது கிடையாது. உலகமே தெரியாம நான் துள்ளி திரிந்த அந்த இளமை காலம் என் வாழ்க்கையில வந்து போன வசந்த காலம்தான். அப்ப என் பேர் மலையம்மா. அந்த கிராமம் தேனி மாவட்டத்துல இருக்கு. அந்த மலை கிராமத்துல படிப்பறிவில்லாத மக்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் பெரிய மலையான் குடும்பத்துக்கு அடிமையா இருந்தாங்க. அங்க இருக்கிற மக்கள் வயிற்று பொழப்புக்காக காட்டுல இருக்கிற தேனையும் வாசனை பொருட்களையும் எடுத்துக்கிட்டு 30-40 கிலோமீட்டர் தள்ளி போய் அங்க கூடுற டவுன் சந்தையில விற்பாங்க. நாகரிகம் எங்களை எட்டி பார்த்ததே கிடையாது. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி காடும் மலையும் தான் உலகம். வேற எதுவுமே தெரியாது. எங்க அப்பா அம்மா பெரிய மலையானுக்கு சொந்தமான எஸ்டேட்ல கூலி வேலை பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில தான் நான் பிறந்தேன். சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்த என்ன எங்க அத்தை தான் வளர்த்தாங்க. அப்போ எங்க கிராமத்துக்கு புதுசா வந்த ஒரு பாதிரியார் எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாரு. அரை வயிறு காவயிறுன்னு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் கொஞ்ச நாள் தான். அப்பதான் நான் பெரிய மனுஷியானேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில புயல் அடிக்க ஆரம்பிச்சது.
வந்துடுறேனுங்க. பெரிய மலையா வாரிசு கையால் இந்த மாலையை சூட்டணும். அதை மலையமா ஏத்துக்கணும். அன்னைக்கு ராத்திரியே என்னால மறக்கவே முடியாது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நான் கோழி குஞ்சு மாதிரி பயந்துட்டே இருந்தேன். மலைமா, உன்னை வளர்த்தவ நீ நினைச்ச மாதிரி நல்லவ கிடையாது. இத்தனை நாள உன்னை வளர்த்து வனத்ததையே நேர்ந்து விட்டுருக்கா. இந்த வழக்கம் நம்ம சிலத்திலே கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல. ஆனா பெரிய மலைய வார்த்தையை மீற முடியாம இருக்காங்க. வனத்தாதியா உன்னை நேர்ந்து விட சொன்னதே அந்த பெரிய மலையனோட வாரிசுதான். உன்னை வளர்த்தவளும் இதுக்கு உடந்த. எல்லாம் கைமீறி போயிடுச்சு. உன்னை வனத்தாதியாக்கி படையில வச்சாச்சு. இதுல இருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம். ஏய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? பேசாம போடி. இத பார் மலையம்மா, இத்தனை நாள் இந்த கிராமத்துக்கிட்ட கையேந்தி வயிறு வளர்த்துக்கிட்டு இருந்தோம். இனி நீ இந்த மலை கிராமத்துக்கே வனத்தாதியா மாறி எல்லாரையும் வாழ வைக்க போற. இனிமே உனக்கு ஒரு குறையும் கிடையாது. இத பாரு, உனக்கு சடங்கு கழிக்கணும். பெரிய மலையா வாரிசு வரப்போறாரு. பார்த்து நடந்துக்க என்ன? ஏய், வாடி போலாம். வா. ஏய், நீ போ. வாங்க. எங்க? மேல இருக்க. என்ன வனத்தாதி, எனக்காக காத்துக்கிட்டு இருக்கியா? ஐயா, நீங்க பெரிய மலையா வாரிசு, எங்களை காப்பாற்ற வேண்டியவங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டாம். என்ன புதுசா பேசுற? காலங்காலமா என் பாட்ட முப்பாட்டம் காலத்துல இருந்து எல்லாருமே பண்றது தானே இது. வனத்தாதியா ஒரு பொண்ணு வாழ்றதும் நம்ம சனத்து ஆம்பளைங்களுக்கு சேவை செய்யறதும் நம்ம இனத்து வழக்கம் தானே. விருப்பப்பட்ட தாதியான பரவாயில்ல. ஆனா எனக்கு தெரியாம என் அத்தை என்ன பலி கொடுத்துட்டா. இந்த வழக்கம் எனக்கு பிடிக்கல. ஏய், ஏண்டி பிடிக்கல? பாதிரி கிட்ட போய் 4 எழுத்து படிச்சதும் குல வழக்கெல்லாம் உனக்கு தப்பா தெரியுதோ? இத பாருங்க, தப்போ சரியோ எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, சபையறிய நீ தாதியா உட்கார்ந்தாச்சு. உனக்கு நான் படையிலும் வச்சாச்சு. வாடி. கையெடு. எடுக்கலனா? எடுற கைய. எடுக்கலனா? எடுறா. ஐயா, 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 விடுங்க. ரொம்ப திமிரு பிடிச்சவ. நம்ம இனத்து பொண்ணு மாதிரியே இல்ல. ஏதோ பயந்துட்டா போல இருக்கு. நான் சொல்றேன். நீ சொல்லி கிழிச்ச. ரொம்ப முரண்டு பிடிக்கிறா. கொஞ்சம் பொறுத்துக்கங்க. இத பார், இன்னும் 3 நாள் தான் அவகாசம். அதுக்குள்ள அவ சரியா வரணும். இல்ல தொலைச்சிடுவேன். என்னடி இது? வனத்தாதியா போறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? ஊருக்கு பொதுவான பொம்பளையா இருந்துகிட்டு சேவை செய்யறது புண்ணியம்டி. நேரா நம்ம மூதாதையர்களோட சொர்க்கத்துக்கே போலாம். இந்த நரகத்துல கடந்துட்டு அந்த சொர்க்கத்துக்கு போகணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. இந்த ரெண்டுமே எனக்கு வேண்டாம்.
இத வேணான்னு சொல்லிட்டு குடியானவங்க எஸ்டேட்ல போய் இலை புடுங்க போறியா? காசிராஜன் கிட்ட அனுசரிச்சு நடந்தா வசதியா இருக்கலாம். வனத்தாதியா இருந்தா ஊரே உன்னை தாங்கண்டி. எல்லா ஆம்பளைங்களும் உன் காலடியில கிடப்பானுங்க. சீ, எல்லாம் வயசு இருக்கிற வரைக்கும் தான். எனக்கு எதுவும் மறக்கல. உன் அம்மா அக்காவும் வயசான காலத்துல நாதி இல்லாம செத்து போனாங்களே, அதை நீ மறந்துட்டியா? அத மனசுல வச்சாவது என்ன நீ இதுல தள்ள மாட்டேன்னு நினைச்ச. என்ன இப்படியே மாத்தி துரோகம் பண்ணிட்டியே. இத பாருடி, என்ன பெத்தவ நாதி இல்லாம செத்தான்னு இப்படி சொன்னியே. அப்படி சாகாம இருக்கணும்னா இதுக்கு நீ ஒத்துக்க. பட்டா நிலம் உனக்கு எனக்கும் தர்றதா காசிராஜன் சொல்லியிருக்காரு. எனக்கு எதுவும் வேண்டாம். ஏய், எனக்கு வேணும், எனக்கு வேணும். அவர் சொன்ன மாதிரி உனக்கு 3 நாள் அவகாசம் தரேன். அதுக்குள்ள நீ மாறல, உன்னை உயிரோட வெட்டி புதைச்சி இந்த மலைக்கு உரமாக்கிடுவேன். ஜாக்கிரதை. மூணு நாள் இல்ல 30 வருஷம் ஆனா கூட வனத்தாதியா எங்க இனத்தை ஆம்பளைங்க கொத்தி திங்கிற இரையா வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அப்பதான் ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தேன். பெரிய மலையானோட வாரிசு காசிராஜனோட ஆட்கள் என்னை சாக கூட விடல. தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில தான் ஒரு நாள் நான் வழக்கமா போற குழந்தை வேலப்பர் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கதான் அங்குசாமியை சந்திச்சேன். ஐம் சாரி. நீங்க சாமி கும்பிட்டு இருக்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி. அலையம்மா, என்ன அர்ச்சனை தட்டோட வந்திருக்க? வேண்டுதல பூசாரி உள்ள இருக்காரு, போய் அர்ச்சனை பண்ணிக்க. குழந்தை வேலைப்பரு உன் வேண்டுதல் நிறைவேற்றுவார் தாயி.
என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? யாருங்க அந்த பொண்ணு? பேரு மலையம்மா. ஏதோ சங்கடத்துல இருக்கவங்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் பதட்டமா போறாங்களே. பின்ன இருக்காதா? அவளை வளர்த்தவ வனத்தாதியா நேர்ந்து விட்டுருக்கா. வனத்தாதினா? அதாவது தம்பி, இந்த ஊர்ல ஒரு விசித்திரமான வழக்கம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்து பொண்ண சில சடங்குகள் பண்ணி வனத்தாதின்னு அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவ சில மாசம் பெரியமலையான் குடும்பத்து ஆம்பளைக்கு எல்லாமுமா இருப்பா. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இனத்துல பிறந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் அவ பொது சொத்து. அந்த இனத்துல பிறந்த ஆம்பளைங்களுக்கு அவ மேல உரிமை உண்டு. அடப்பாவீங்களா, இந்த காலத்துல இப்படி எல்லாமா? காலம் மாறினா என்ன தம்பி, இன்னும் இந்த பழக்க வழக்கெல்லாம் மாறாம தானே இருக்கு. இந்த மலை கிராம வெளித்தோற்றத்துக்கு நிறைய மாறிட்டாலும் இந்த மாதிரி சில கடுமையான சட்டத்திட்டங்கள் இன்னும் இந்த இனத்துக்குள்ள இருக்கு. இவளை வளர்த்தவ பணத்துக்கு நிலத்துக்கு ஆசைப்பட்டு வனத்தாதையா நேர்ந்து விட்டுட்டா. பெரியமலையா வாரிசு ஒரு அயோக்கியன். பாவம் இந்த பொண்ணு அவங்கிட்ட மாட்டிக்கிட்டா. அந்த இனத்திலேயே இந்த பொண்ணு தான் நல்லா படிச்ச பொண்ணு. இந்த விஷயத்தை ஏத்துக்கவும் முடியாம வேற வழியே இல்லாம நடப்பணமா அலையறா தம்பி. ஆமா, நீ யார் தம்பி? இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிற? புதுசா தெரியற? என் பேரு அங்குச்சாமி. பக்கத்துல டீ எஸ்டேட் இருக்குல்ல, ஆமா. அங்க வேலைக்கு வந்திருக்கேன் புதுசா. ஓஹோ, தம்பி வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க போல இருக்கு. இந்த கிராமம் மாறிட்ட மாதிரி இருக்கு. பஸ் எல்லாம் வந்து போகுது. உங்கள மாதிரி ஆளுங்க வந்து போறீங்க. இங்க இருக்கிற ஜனங்க நாகரிகமான உடுப்புகளை உடுத்துறாங்க. ஆனா எல்லாமே பார்க்கறதுக்கு வெளிப்பார்வைக்கு தான். உள்ளுக்குள்ள எல்லாம் இன்னும் பழைய ஆளுங்க தான். எல்லாருமே வேட்டையாடி திரிஞ்சுக்கிட்டு இருந்தவனுங்க. அந்த குணம் இன்னும் மாறவே இல்லை. அந்த வெறி இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. எதுக்கு இதெல்லாம் இவன் நம்ம கிட்ட சொல்றான்னு பாக்குறீங்களா? நீங்க புது ஆளு, வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஊர் விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பதான் நீங்க ஜாக்கிரதையா இருப்பீங்க. வரட்டுமா தம்பி? அங்குசாமியை நான் கோயில்ல சந்திச்சப்போ அவரால் என் வாழ்க்கையில பெரிய திருப்பம் ஏற்படும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா காசிராஜனோட ஆட்கள் அங்குசாமியை குறி வச்சாங்க.